முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மேஜிக் கலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிலரின் அயராத முயற்சியால் உயிர்ப்புடன் வாழ்ந்து வளர்ந்து வருகிறது. அந்த ஒரு சிலரின் பட்டியலில் தயாவும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. சார், இதுக்கு முன்னால் மேஜிக் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கீங்க. எந்த மாதிரி மேஜிக் பார்த்துருக்கீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஷோ பண்ணுவாங்க, அதுதான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்கூலில் பார்த்த மேஜிக்கில் எந்த மாதிரி சார்? மேடையில் தான் பார்த்துருப்பீங்க? இல்லை, மேடையில் தான். உங்கள் பக்கத்தில் எதுவும் மேஜிக் பக்கத்தில் எதுவும் பண்ணல. ஏதாவது நினைவு இருக்கா உங்களுக்கு? அந்த என்ன மேஜிக் அவங்க பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? இல்லை, இந்த பணம் மறைச்சிட்டு வர மாதிரி, அந்த ஒரு பூங்கொத்தில் உயிரோட கோழி வர மாதிரி, அது மாதிரிலாம் நான் 5th படிக்கும்போது பார்த்தது. ரைட், வெரி குட். சரி, அப்போ மைக் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பேர் என்னம்மா? கீர்த்தனா. கீர்த்தனா, மேஜிக் பிடிக்குமா? எதாவது பார்த்துருக்கீங்களா மேஜிக்கு? இப்போ தான் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட். ஸோ என்னோட கையில் ஒரு 52 கார்ட்ஸ் இருக்குது. இது கார்ட் பேக் இருக்குது. ஓகே, ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பேக்கை நான் இங்கே எடுத்திருக்கேன். This normal pack, இதில் நார்மல் பார்ட். ஓகே, திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். தெரியுதா? ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். வாட்ச், திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ். மிக்ஸ் ஆயிருக்கா? மிக்சிங். ஓகே ஓகே, இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சஃபில் ஆயிருக்கா? சால் வெரி மிக்ஸ்டு. ஓகே, கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி. ஓகே சார், இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார், இங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லுங்களேன். ஓகே, இந்த கார்டை எடுத்து நீங்கள் பார்த்துங்க. எனக்கு காட்ட வேணாம், சீக்கிரட்டாக பார்த்துங்க. எடுத்துங்க, கையில் வச்சுங்க. எனக்கு தெரியுமா சார் என்ன கார்டு எடுத்திருக்கீங்கன்னு? தெரியாது. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட நான் சஃபில் பண்ணியிருக்கேன். யூ சூஸ் எனி ஒன் கார்டு, டேக் இட் எனி ஒன் கார்டு. ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்க, எனக்கு காட்ட வேணாம், சீக்கிரட்டாக பார்த்துங்க. ஓகேவா? 52 கார்ட்ஸ் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சஃபில் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும், நீங்கள் ஒரு கார்டு, உங்களுக்கு பிடிச்ச கார்டு ஒன்று எடுத்தீங்க, நீங்களும் ஒரு கார்டு எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியுமா என்ன கார்டுன்னு? தெரியாது. ஆனால் பிஃபோர் நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் பிஃபோரில் இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு பர்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, அதில் நான் என்னோட ப்ரிடிஷன் நடக்கும் இதுதான் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் முன்னாலேயே இதை வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? நீங்களாம் பார்த்தீங்களா? முதல்ல இந்த கார்டு இங்கே இருந்துச்சா? இந்த பர்ஸ் இங்கே தானே இருந்துச்சு முதல்ல இருந்து? ஆமாம், இங்கே நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கார்டு இங்கே வச்சுருக்கேன். ஓகே சரி, இந்த மைக் கையில் வச்சுங்க. ஓகே, நீங்கள் என்ன கார்டு எடுத்தீங்களோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி என்கிட்ட காட்டுங்க சார். காட்டிடுங்க. குயின் ஆஃப் டைமண்ட். நீங்கள் என்ன கார்டு எடுத்திருக்கீங்க? 10 ஆஃப் ஸ்பேட். அந்த பர்ஸை யார் வேணாம் இல்லை மேடம், நீங்களோ யாரை நீங்கள் எடுத்துங்க. தள்ளிங்க, கையில் எடுங்க. அந்த மைக்கு வாங்கிக்கோங்க நீங்கள் கையில். நீங்கள் ரப்பர் பேண்டை ரொம்ப ஸ்லோவாக, நான் டச் பண்ணவே கிடையாது. நீங்கள் என்ன கார்டு எடுத்தீங்க ஞாபகம் இருக்குல்ல சார்? கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் கார்டு கையில் வச்சுருக்கீங்களா? ரப்பர் பேண்டை மெதுவாக பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வைங்க. ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு ஸ்லோ, எந்த கன்ஃபியூஸும் வேணாம். ஓகே, அந்த ரப்பர் பேண்டை ஓப்பன் பண்ணுங்கள். பஸ் அப்படியே ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி ஆடியன்ஸ் எல்லோரும் பாருங்கள் என்ன கார்டு அங்கே இருக்குது. நான் எடுத்த கார்டு நீங்கள் எடுத்த கார்டு ஒரே மாதிரியா இருக்கா? என்ன கார்டு அது?
என்ன கார்டு அது? பென் ஆஃப் ஸ்பேட் இங்க இருக்கு, குயின் ஆஃப் டைமண்ட் இங்க இருக்கு. நான் முதல்லயே இந்த கார்டை இங்க வச்சுட்டேன். கார்டெல்லாம் சஃபில் பண்ணி நீங்க பிடிச்ச கார்டு எடுத்தீங்க, நீங்களும் ஒரு கார்டு எடுத்தீங்க. ரெண்டு கார்டும் எக்ஸாக்ட்லி மேட்ச். இதான் நடக்கும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதோட முடிக்கல. நான் மேஜிக் இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போறேன். இதுல ரெண்டு கார்டு இருக்கு, கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல மேடம் நீங்க பிடிச்ச கார்டு, இதுல ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணணும். நீங்க எந்த கார்டு நீங்க சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு பிடிச்ச கார்டுனா அது எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? குயின் டைமண்ட். யோசிச்சு சொல்லுங்க. குயின் டைமண்டா இல்ல வேற கார்டா? இல்ல குயின் டைமண்ட். ஷூரா? ஒரு தடவை யோசிச்சு உங்க வீட்டுல அவங்க கிட்ட கேட்டு சொல்றீங்களா, இல்ல குயின் டைமண்ட் தானா உங்களுக்கு? குயின் டைமண்ட். மாத்திக்க மாட்டீங்க? ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுல இருந்து மாத்த மாட்டீங்களா? இல்ல மாத்துக்க. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சில பேர் எடுத்த முடிவை அதுக்குள்ள ஒரு நொடியில மாத்திடுவாங்க. பட் நீங்க வந்து நான் கேட்டேன் 2 தடவை இல்ல 3 தடவை கேட்டேன், குயின் டைமண்ட் தான் குயின் டைமண்ட் தான் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே சரி, நான் இந்த குயின் டைமண்டை வச்சு தான் இன்னைக்கு நான் மேஜிக் பண்ண போறேன். உங்க கை காட்டுங்க. ஓகே, இங்க கை எம்டி. நீங்க சொன்ன கார்டு குயின் டைமண்டை அப்படியே உங்க முன்னால நான் அப்படியே விஷுவலா எடுத்திருக்கேன். எடுத்து இந்த குயின் டைமண்டை இங்க வச்சிருக்கேன். இங்க எம்டி, குயின் எடுத்து எங்க வச்சிருக்கேன்? கையில வச்சிருக்கேன். ஓகே, இது வேண்டான்னு சொன்ன கார்டு. ஓகேவா? என்ன கார்டு வேண்டாம்? நீங்க 10 ஸ்பேடு வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 ஸ்பேடு நீங்க வேண்டான்னு சொன்ன கார்டை நான் உங்க முன்னால அப்படியே எடுத்து இங்க வச்சிடுறேங்க. ஓகே, இப்படி வச்சிருக்கேன். சரி, இங்க வந்து நீங்க வேண்டாம் 2 கார்டும் எடுத்தாச்சு. இது என்ன கார்டு, இது என்ன கார்டுங்க? இது 10 ஸ்பேடு, அது வந்து குயின் டைமண்ட். சரி, 10 ஸ்பேடு இருக்கு, குயின் டைமண்ட். நீங்க என்ன கார்டு பிடிச்சதுன்னு சொன்னீங்க? குயின்ஸ் டைமண்ட். டைமண்ட் தான் பிடிச்சதுன்னு சொன்னீங்க. 10 ஸ்பேடு பிடிக்கல. பிடிக்காத எந்த பொருளையும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணுவேன்னு பாருங்க. பிடிக்கலன்னு சொன்ன கார்டு இப்போ எடுத்திருக்கேன். என்ன கார்டுங்க இது என் கையில? 10 ஸ்பேடு. 10 ஸ்பேடு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா? அப்போ எப்படி நான் வச்சிருப்பேன்? அது மாயமா மறைஞ்சிருன்னா மறைஞ்சு போடுங்க. ஓகே, 10 ஸ்பேடு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால 10 ஸ்பேடை வந்து நான் மறைச்சிட்டேன். எங்க போயிடுச்சு இந்த 10 ஸ்பேடு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். எப்படி மறைஞ்சு போச்சு? கண்ணுக்கு முன்னால் எடுத்து 10 ஸ்பேடு இங்க வச்சேன், மாயமா மறைஞ்சிருக்கு. இந்த 10 ஸ்பேடை நீங்க அப்படியே இதில் கையில வைங்க. 10 ஸ்பேடு எங்கேயும் போகலீங்க, அங்கிருந்து மறைஞ்சு நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கார்டுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி அப்படியே இதுக்குள்ள போன்னு சொல்லியிருக்கேன். உள்ள போயிடுச்சு. உள்ள போன உடனே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 10 ஸ்பேடு இன்டாக்ட். சூப்பர். பார்வையாளர்களால் தேர்ந்தெடுக்கப் போகும் கார்டுகளை முன்கூட்டியே கணித்து கொண்டு வந்திருந்த தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு சால வித்தை, இந்திரஜாலம், கண்கட்டி வித்தை, மாய வித்தைன்னு இப்படி பல வகைகள்ல தமிழ்ல அழைக்கப்பட ஆங்கிலத்துல மேஜிக்னு அழைக்கப்படுது. இந்த பிரேக் முன்னால் நம்ம ஒரு மேஜிக் பார்த்தோம். கார்டு வந்து அப்படியே விஷுவலாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாலே நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டேன். இனி நீங்கள் வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் சரி, உங்கள் கையில் இருக்கிற பணம், மோதிரம், கோல்டில் செயின் எது கொடுத்தாலும் பண்ண முடியும். கொடுக்குறீங்களா? ஏதாவது வேண்டாமா? பயப்படுறீங்க, அதனால ஓகே விடுங்க. சரி மேடம், நீங்கள் நான் வந்ததுலேருந்தே உங்களை பார்த்தேன், கையில் என்ன வச்சுருக்கீங்க? ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜி, உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். கையில் எப்போ ரெகுலராக ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்களா? கடைக்கு போகும்போது கிட்ஸ் குழந்தைகளுக்குலாம் ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பீங்களா? ஓகே, இந்த ஃப்ரூட்ஸை வச்சும் கூட என்னால் ஒரு மேஜிக் பண்ண முடியும். ஓகே, கொடுக்குறீங்களா ஃப்ரூட்ஸை? ஃப்ரூட்ஸ் பூராவே கொடுத்துருவீங்களா? ஏதாவது உங்களுக்கு வேணுமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேஜிக் தான் பிடிச்சிருக்கு, மேஜிக் பார்க்கணும் இப்போ உங்களுக்கு. ஓகே, அதனால ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு அதில் என்னென்ன வச்சுருக்கீங்க முதல்ல அதை எடுங்க. எடுங்களேன். சாத்துக்குடி இருக்கா? ஓகே, ஆரஞ்சு, வேறு இன்னொரு பழம். ஓகே, சரி மேடம், இதை வச்சு இது உள்ள வச்சுருங்க. உள்ள வச்சு ஓகே. சரி, இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். உங்கள் கையில் வாங்கினேன். இது என்ன செரி பழமா?
ஆ ஓகே ரைட். இதில் 2 செரி எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுக்க மாட்டேன். இது 2 மட்டும் எடுத்துகிட்டு நான் இதை வச்சு மட்டும் மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே, ரியல் தானா இது? ரியலா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ரியலா? சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது உள்ளே வச்சுருங்க. ஓகே, 2 பழம் நான் இங்கே எடுத்திருக்கேன். சரி, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். என் கையில் 2 செரி பழம் எடுத்திருக்கேன், உங்கள் கிட்டேருந்து வாங்கினது. என் கையில் 2 ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 1, இங்கே 1 தான் இருக்குது. ஓகே, இது கையில் வச்சுருங்க. ஓகே, எந்த ஒரு பொருளையும் வச்சு என்னால் மேஜிக் பண்ணவங்க முடியுங்கிறக்க வேண்டி தான் இந்த மேஜிக் காட்டுறேன். ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். என்னோட கையில் வேறு எதுவும் கிடையாது. ஒரு செரி எடுத்துகிட்டு நான் உங்கள் முன்னால் இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு பழம் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, தெரியுதா எல்லாருக்கும்? எவ்வளோ வச்சுருக்கேங்க? 1 இந்த இடத்துல இருக்குது. கிளியராக பாருங்கள். இந்த ஒரு செரி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 1. இதை எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னோடய கை எங்கேயுமே கிராஸ் ஆகாது, எதுவுமே வேகமாக எந்த வேலையும் செய்யாது. அப்படியே உங்கள் முன்னால் ஸ்லோவாக இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம்? 1. இங்கே 1. ஓகே, இப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும். என்னோட ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் ஏதாவது ஒன்று தொடுங்களேன். ரைட், திஸ் இஸ் மை ரைட் ஹேண்ட். ஓகே, சரி, லெஃப்ட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ரைட் சொல்லியிருக்கீங்க. வேண்டான்னு சொன்ன கையில் எந்த பொருளையும் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா உடனே இது மாயமாக மறைஞ்சிருன்னா ஒரு நொடியில் இது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஓகே, இங்கே வான்னு சொல்கிறேன். இந்த இடத்துல அப்படியே பார்த்தா 2மே இந்த இடத்துல இருக்குது. 2மே இந்த இடத்துல அப்படியே இருக்குது. கிளியர்? சரி, 2 பழத்தையும் நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். கிளியர்? ஸோ உங்கள் முன்னால் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பழத்தை எடுத்து அப்படியே உங்கள் கண்ணு முன்னால் இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல. ஸோ வாட்ச் வெரி கிளியராக பாருங்கள். ஒரு பழம் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரே ஒரு செரி பழத்தை எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊதியிருக்கேன். ஊதிட்டு டைரெக்டாக என் பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறேன். ஆனால் இவரோட காதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தெரியுதா? இந்த இடத்துல அந்த பழம் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு செரி பழம் பழுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நிறையா அது மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரூட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அது வந்து எந்த விதமான கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்போவுமே வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா இதில் நிறைய மருந்து, எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, கிருமி எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வளர்றதுக்கு அவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இந்த பழத்தை நான் இங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ இருக்குது என்னோடய கையில்? 1. இதை எடுத்து நான் இங்கே கையில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஊதியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. எவ்வளோ பழம் வச்சுருக்கேன்? ஒன்லி 1. ஓகே, செடியில் வந்து வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் என்னோட மேஜிக் பவரில் ஒரு செகண்டில் இதை அப்படியே கையில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு நொடியில் இதை அப்படியே பார்த்தா பெரிய லெவலில் மாறணும்னு அப்படியே பெருசாக மாறிடும் ஒரே நொடியில். சரி, ரியல் செக் பண்ணி பாருங்களேன். பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? பெருசாக இருக்கா? எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதோட சைஸ் இதோட சைஸ் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இந்த ஃப்ரூட்ஸை வச்சு இன்னும் ஏதாவது நான் மேஜிக் பண்ண காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை போதுமா? வேற பழமாக மாற்றி காட்டுங்க சார். வேற பழமாக மாற்றி. வேற பழமாக மாற்றணும். சரி, இதில் மாற்றணுமா இதில் மாற்றணுமா? இதில் மாற்றணும். ஓகே, இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற பழம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன். சார், இங்கே தெரியுதா உங்களுக்கு பழம் எங்கே இருக்குன்னு? சின்னது. ஓகே, இதை இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பழத்தை எடுத்து என் பாக்கெட்டில் வைக்கிறேன். இங்கே நீங்கள் கேட்டிருக்கீங்க என்ன பெரிய சைஸாக மாறணும். உடனே ஒரு செகண்டில் பார்த்தா இது அப்படியே தக்காளியாக அப்படியே மாறி இருக்கு. கிளியர்? நீங்கள் கேட்டதுக்கு வேண்டி நான் வேறு பழமாக மாற்றிருக்கேன். சரி, கிளியர்? இது வந்து ப்ளம்ஸ் கிடையாது, தக்காளி. ஓகே, நீங்கள் டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ரியல் இது வந்து தக்காளி தானே. ஓகே, இது ப்ளம்ஸ் தான். ஓகே, அது வேறு இது வேறு. ஓகேவா? ஓகே, அடுத்த லெவல் மேஜிக் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பொருளை வந்து சின்னது பெருசாக மாற்றுறது, மாயமாக மறைய வைக்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்த லெவல் மேஜிக், ரொம்ப அட்வான்ஸான ஒரு மேஜிக் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே, என்னோட கையில் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன், டிஷ்யூ பேப்பர். ஓகே, இந்த பேப்பர் சாதாரண ஒரு பேப்பர். செக் பண்ணி பாருங்கள் இந்த பேப்பரில் ஏதாவது இருக்கான்னு. எல்லோரும் பார்த்துருங்க. பேப்பர். ஓகே, நீங்களும் பார்த்துருங்க. ஓகே, இந்த பேப்பரை உங்கள் முன்னால் இந்த பேப்பர் அப்படியே நான் மடிச்சிருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே ரோல் பண்ணுறேன் சும்மா.
பேப்பரை அப்படியே ரோல் பண்ணி, ஓகே, பேப்பரை மாயமாக மறைய வைக்கிறது, இந்த பழத்தை சின்னதாக மாற்றுறது, பெருசாக மாற்றுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஓகே. ஆனால் நான் இப்போ பண்ண போகிற மேஜிக் ரொம்ப அட்வான்ஸான ஒரு மேஜிக். சரி, நான் இவங்ககிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினேன், ஃப்ரூட்ஸ்லேருந்து மேஜிக் பண்ணி காட்டினேன், உங்கள் கையில் கார்டு கொடுத்து மேஜிக் பண்ண, அதை விட அட்வான்ஸான ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்வையாளர் ஒருவரிடமிருந்து வாங்கப்பட்ட பழத்தில் மாயாஜாலத்தை அரங்கேற்றிய தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு தயா கொண்டு வந்திருந்த பேப்பரை பார்வையாளர்கள் அனைவரும் நன்கு பரிசோதித்துவிட்டு மீண்டும் தயாவிடமே திருப்பித் தருகின்றனர். பேப்பரை அப்படியே ரோல் பண்ணியிருக்கேன், ஓகே. சரி, நான் இவங்ககிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினேன், ஃப்ரூட்ஸ்லேருந்து மேஜிக் பண்ணி காட்டினேன், உங்கள் கையில் கார்டு கொடுத்து மேஜிக் பண்ண, அதை விட அட்வான்ஸான ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேர் என்னம்மா? கீர்த்தனா. உங்கள் செயின் நல்லா இருக்கு, எனக்கு தரீங்களா கொஞ்சம்? இந்த செயினை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போகிறேன், ஓகேவா? பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க. ஓகே, உங்க முன்னாலேயே இந்த செயினை வாங்கியிருக்கேன், ஓகே. வெளியே யார் கேட்டாலும் இந்த மாதிரி கையில் கொடுக்காதீங்க, ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் மேஜிக் பண்ணுறேன், அதனால உங்கள் கையில் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறைஞ்சு போகலாம், திரும்பி வராமையும் போகலாம், ஓகேவா? சரி, ரியல் கோல்டு தானே சார்? இன்னைக்கு என்ன விலை கோல்டு? 2000. எவ்வளோ பவுன் இது? ஓகே, நீங்கள் என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, ஓகே. நான் இந்த செயினை உங்கள் எல்லாத்து முன்னாலேயும் இந்த பேப்பரை மடித்த இடத்துல அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே உங்கள் முன்னாலேயே இது அப்படியே இந்த இடத்துல அப்படியே நான் ட்ராப் பண்ணுறேன். இந்த பேப்பருக்குள்ளே இதை அப்படியே போட்டிருக்கேன், கிளியர். இந்த பேப்பரை இங்கே மடித்து வச்சுருக்கேன், கிளியர். ஸ்டில் உள்ளே இந்த செயின் அப்படியே வச்சுருக்கேன், கிளியர். வெளியே யார் கேட்டாலும் செயின் தரக்கூடாது, என்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் மேஜிக் பண்ணி காட்ட போகிறேன், ஓகேவா? திருப்பி வரலாம், வராமையும் போகலாம், ஓகேவா? இங்கே கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பேப்பரை நான் அப்படியே நல்லா இங்கே ஃபோல்ட் நல்லா அமுத்தி உள்ளே வச்சிடுறேன், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், ஓகே. என்னோட கையில் இங்கே லைட்ரு ஒன்று வச்சுருக்கேன், ஓகே. இந்த லைட்டரை எடுத்திருக்கேன் உங்கள் முன்னாலேயே, இந்த லைட்டரை இப்படியே நான் இங்கே வச்சுருக்கேன், பற்ற வைக்கிறேன், கிளியராக பாருங்கள். பேப்பர் இங்கிருந்து எங்கேயும் மறைஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இல்லை, செயின்குள்ளே தான் இருக்குது, கிளியராக என்னோட கையை வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாலே நான் இங்கே வச்சுருக்கேன், ரெடி. என்னோட கைக்குள்ளேயோ இதுக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு. செயின் கழுத்துல வந்துருச்சா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் மேஜிக் பண்ணலாம். அடுத்தது யாராவது ஒரு செயின் தரீங்களா? புரியல, மைக்கில் கொடுங்க. அவர் மைக்கில் என்ன சொல்ல ஆசைப்படுறாரு? முதல்ல போன செயினுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். போன செயினுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அடுத்த மேஜிக் அப்புறம் பண்ணலாம். எல்லாரும் இங்கே எனக்கு செயின் கொடுக்காம என்னை வெளியே இங்கிருந்து அனுப்ப மாட்டாங்க போல் இருக்கு. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் யார் செயின் இந்த மாதிரி கேட்டால் கொடுக்க வேண்டாம். பட் இருந்தாலும் நான் என்னோட மேஜிக்கை நீங்கள் ரசிக்கிறதுக்கு வேண்டி இந்த செயினை கொடுத்தீங்க. அதனால அந்த செயினை நான் மேஜிக் வேண்டி மறைச்சு காட்டியிருக்கேன். ஓகேவா? பிடிச்சிருக்குல்ல மேஜிக்கு? முடிச்சிடலாமா இதோட, இல்லை வேறு ஏதாவது பண்ணுமா? உங்கள் செயினை கொடுக்காம நீங்கள் போக மாட்டீங்க போல் இருக்கே. ஓகே, எப்பவுமே ஒரு மேஜிக் பொருள் வந்து மறைஞ்சா திரும்பி வராது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நான் திரும்பி வர வைக்க போகிறேன். ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேல தான் அதை நான் பண்ண போகிறேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு மேஜிக் நான் சொன்னேன். ஓகே மேடம், என்ன கையில் வச்சுருக்கீங்க? பழம். ஓகே, நீங்கள் பழம் இங்கே வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து பழத்தை வச்சு தான் மேஜிக் ஆரம்பித்தேன். ஓகே, ஆனால் இப்போ வந்து கடைசியில் அது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னா செயின் மறையிறது வரைக்கும் போயிருக்கு. ஓகே ரைட், இங்கேருந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் நம்பர் 1 இங்கே எடுத்து வைக்கிறேன். கிளியர். எகெயின் ஃப்ரூட்ஸ் நம்பர் 2 இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கிளியர். எகெயின் ஃப்ரூட்ஸ் நம்பர் 3 இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 3 பழம் இங்கே வச்சுருக்கேன், ஆரஞ்சு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச பழம் இந்த 3ல் ஏதாவது ஒரு பழம் டச் பண்ணுங்களேன். எந்த பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏதாவது ஒன்று எடுங்க, அதை கையில் எடுத்துங்க. ஓகே சரி, அம்மா உனக்கு பிடிச்ச பழம் நீ ஏதாவது ஒன்று எடுமா, எது வேணாலும். ஓகே ரைட், கையில் வச்சுக்கங்க. ஓகேவா? நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எடுத்துட்டீங்க. வேண்டான்னு ஒரு பழம் வச்சுருந்தீங்களே, இந்த பழம் நான் எடுத்துக்கலாமா? ஓகேவா? இது 2 தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதாவது மாற்றிக்கிறீங்களா? வேண்டாம்.
அந்த பழம் தான் வேணும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழம் எடுத்துட்டாங்க, இவருக்கு ஒரு பிடிச்ச பழம் ஒன்று எடுத்துட்டாங்க. 3 பழம் வச்சதில். ஓகே, என் கையில் ஒரு கத்தி வச்சுருக்கேன், நைஃப். ஓகே, இந்த நைஃப், இந்த பழத்தை நீங்கள் வேண்டான்னு சொன்ன பழத்தை நான் எடுத்திருக்கேன். ஓகே, கிளியராக வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்ன பழத்தை நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் முன்னால் அப்படியே இங்கே வச்சு கட் பண்ணுறேன். கிளியராக பாருங்க. நீங்கள் வேண்டான்னு சொன்ன பழத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் பாருங்க, இன்னும் என்ன இருக்கு? செயின் இருக்கா? அப்படியே இந்த செயினை கையில் எடுங்க மேடம். நீங்க செயினை கிளியர். அப்படியே இந்த பழம் அப்படியே இருக்கு. இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடிக்கல. என்னன்னா இந்த பழத்தை கட் பண்ண பழத்துல அப்படியே அந்த செயின் வந்திருக்கு. நீங்க நினைக்கலாம் இந்த பழத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, நீங்க எடுத்த பழத்தை கட் பண்ணி காட்டுறேன். இதுல ஏதாவது இருக்கான்னு பாப்போமா? கட் பண்ற உங்க முன்னாலேயே இதை நான் கட் பண்றேன். இதை நீங்க எடுத்ததுல ஏதாவது இருக்க உள்ள? இதுல எதுவும் கிடையாது. இந்த பழத்தை நான் உங்க முன்னாலே அப்படி கட் பண்ணி காட்டுறேன். இதுலயும் எதுவுமே கிடையாது. பட் நீங்க வேண்டான்னு சொன்ன பழத்துல தான் அந்த கோல்டு உங்க செயின் இருந்துச்சு. எனிவே, தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் இந்த மேஜிக்கை நல்லா ரசிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். தேங்க்யூ. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.